அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக செம்மையானதாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 23வது அதிகாரம் 13வது வசனம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து, இப்ப ஏரோதுட்ட அனுப்புனா பிலாத்து. அவன் ஒரு குற்றமும் நான் காணல இயேசுவின் இடத்துல அப்படின்னு சொல்லி திரும்ப பிலாத்துவின் இடத்துல அனுப்பிட்டான். இப்ப பிலாத்து பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள், ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. இயேசுவினிடத்துல நான் ஒரு குற்றமும் காணல. நீங்க ஆனா கலகத்தை தூண்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. ஏரோதுட்ட அனுப்பி பார்த்தேன். ஏரோதுட்டை விசாரணை செய்த போது கூட ஒரு குற்றமும் இவனிடத்துல காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவான இவன் ஒன்றும் செய்யவில்லையே. எந்த தப்பும் செய்யல. மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு எந்த தப்பும் செய்யல. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். நான் விடுதலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து இவங்களை எல்லாம் கூட்டி சொல்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். பஸ்கா பண்டிகை நாட்கள்ல ஒரு சிறை கைதியை குற்றம் செய்தவனை விடுதலை செய்கிறது வழக்கம். அந்தபடி நான் விடுதலை செய்கிறேன்னு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். எந்த ஜனம் ராஜாவாக கொண்டாடிச்சோ எருசலேமுக்கு வரும்போது கழுத மேல ஏற்றி அவரை வரவேற்றாங்க, அதே ஜனங்கள் இப்ப மாறி இயேசுவை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கண்ணால நிறைய இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. அவங்க வாழ்க்கையில இயேசுவின் வல்லமைய அனுபவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லிட்டு அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் விடுறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். அவன் கலகம் ஏற்படுறதுக்கு காரணமாயிருந்தவன், ஒரு கொலை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட தப்பு செய்தவன் சிறையில இருக்கான். ஆனா இயேசு எந்த குற்றமும் செய்யல, அவரை அகற்றும்ன்றாங்க. ஆனா பரபாச விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் சொல்றாங்க. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். திரும்ப பேசுறான். எப்படியாவது இயேசுவை விடுதலையாக்கணும் அப்படின்றதுனால 2வது முறை முயற்சி செய்கிறான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். எல்லாம் சேர்ந்து கத்துறாங்க, சிலுவையில் அறையும். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி,
ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஒரு தப்பு செய்யலையே. ஏன் நீங்க கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இப்ப மறுபடியும் சொல்றான், நான் தண்டிச்சு விடுதலை ஆக்கிறேன் அப்படின்னு பிலாத்து சொல்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இல்ல, சிலுவையில் அறையணும், சிலுவையில் அறையணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. பிலாத்தோட சத்தத்தை விட இவங்களோட சத்தம் பெருசா இருந்தது. பிரதான ஆசாரியரும் ஜனங்களும் போட்ட சத்தம் பெருசா இருந்துச்சு. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, இப்ப தீர்ப்பு சொல்லிட்டான், நீங்க கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும், சிலுவையில அறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டான். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். காவல்ல இருந்த கலகம் உண்டாக்கின கொலை செய்த பரபாச விடுதலை செஞ்சாங்க. இயேசுவ ஜனங்களோட இஷ்டப்படி செய்யும்படி ஒப்பு கொடுத்துட்டான் பிலாத்து. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே என்னும் ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இப்ப சிலுவையை சுமந்து இயேசு போறாரு. அப்படி போற வழியில சிரேனே ஊரானாகிய சீமோன், இவன் யூதன். இவன் எருசலேமுக்கு போயிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி சிலுவைய அவன் மேல சுமக்கும்படி கட்டாயம் பண்ணாங்க. மார்க் 15:21 அவன் அலெக்சந்தருக்கும் ரூப்பு அப்படின்றவங்க 2 பேருக்கும் தகப்பனாகிய சீமோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பின் நாட்கள்ல இந்த சீமோனோட பிள்ளைகளான அலெக்சந்தரும் ரூப்பும் பவுலோடு கூட ஊழியத்துல உடன் இருந்தாங்க, விசுவாசிகளா இருந்தாங்க, ஆதி திருச்சபையில விசுவாசிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோமர் 16:13 இந்த ரூப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சிலுவையை சுமந்தது நிமித்தம் அந்த சீமோனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. பின் நாட்களில் அவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இயேசுவ பின் சென்றவங்களா இருந்தாங்க. சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி, திரள் கூட்டமான ஜனங்கள், இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா புலம்புறாங்க. அவருக்காக புலம்பி அழுகிற ஜனங்களும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் செல்றாங்க, பெண்கள் போறாங்க. அந்த பெண்கள் அழுது கொண்டே போறாங்க. ஏன்னா இயேசு மேல இருக்கிற அன்புனால அவர் படுகிற கஷ்டங்களை பார்த்து அவங்க அவருக்கு பின்னாடி அழுதுகிட்டே போறாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பிலாத்து ஜனங்களை, பிரதான ஆசாரியன், அதிகாரி ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க குற்றம் சாட்டுற இந்த இயேசுவின் இடத்துல நான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, ஏரோதுக்கு அனுப்பினேன், அவனும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை, அதனால நான் விடுதலை ஆக்க போறேன்னு சொல்றான். ஆனா ஜனங்கள் எல்லாரும் பரபாச விடுதலை செய்யும், இயேசுவை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. பரபாஸ் கலகம் உண்டு பண்ணினவன், கொலை செய்தவன்,
முரடன். அப்படிப்பட்ட பரபாச விடுதலை செய்யணும், இயேசுவ சிலுவையில அறையணும்னு சொன்னாங்க. பிலாத்து 3 முறை ஜனங்கள்கிட்ட பேசி பார்த்தான். ஆனா அவங்க உறுதியா இருந்தாங்க. இயேசுவ சிலுவையில் அறையணும்னு கத்துனாங்க. உடனே அவங்க கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் அவன் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கும் பரபாச விடுதலை செய்யறதுக்கும் அனுமதி கொடுத்தான். ஏன்னா இவன் ஜனங்களுக்கு பயந்தான். எங்க ரோம ரோம அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் பிலாத்து. இவங்க ராயனிடத்துல போய் சொல்லிடுவாங்களோ, தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இயேசுவ சிலுவையில் அறையிறதுக்கு பிலாத்து ஒப்பு கொடுத்து இயேசுவ சிலுவையை சுமந்து போற வழியில சீமோன்றவர் அந்த சிலுவையை சுமக்கும்படி கட்டாயம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த சிலுவையை சுமந்ததுனால சீமோனுடைய சந்ததி பிள்ளைகள் விசுவாசிகளாகி இயேசுவை பின்பற்றினாங்க அப்படின்றத தியானிச்சோம். திரள் கூட்ட ஜனங்களும் புலம்பிக்கிட்டு போனாங்க, அழுகிற பெண்களும் அவருக்கு பின் சென்றாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல எந்த குற்றமும் காணப்படவில்லை. நீர் பாவம் இல்லாதவராய் இருந்தீர். அதற்காமை துதிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீர். எங்களுடைய எல்லா நடத்தையிலும் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்க அனுதினமும் எங்களுடைய சிலுவையை எடுத்து உமக்கு பின் செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. தேவ பலத்தோடு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஞானம், பலன், கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.